ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்தோம், அவரை பார்த்தோம். இந்த நம்ம நைட்டு இரவு ஒரு 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 மணி அளவில் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவரை பார்த்து தரிசனம் பண்ணி எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். எல்லாமே அவரை வணங்கியாச்சு. நம்மளுக்கு ஏன் இந்த இந்த நேரங்களில் அவர் நம்மளுக்கு என்னை அழைச்சாருன்னு எனக்கு தெரியல. சும்மா நானும் என் நண்பரும் சும்மா ஜாலியாக போகலான்னு சொல்லிட்டு வந்தது தான். நான் திடீர்னு இங்கே போகணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஏன் தோணுச்சு, அது அவர் அழைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அவர் வந்தார், அவர் நம்மளை அழைச்சார், வந்து பார்த்தோம். இல்லை சிறப்பாக வந்துட்டு அவரை வணங்கிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். நான் ஒரு விஷயத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவரை நினச்சி எதுவும் மனசார வந்து நினச்சாலும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு விஷயம் நானும் வேண்டிக்கிட்டே இருக்கேன். நம்ம சிவனாக இருக்கட்டும், நம்ம சொல்கிற மாதிரி எல்லா கடவுளும் ஒன்று தான். அதே மாதிரி சிவனாக இருக்கட்டும், இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணாங்குடி முனீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேர். நம்ம சேலம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பைபாஸுக்கு கீழே தான் இருக்கார். இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் எடுக்கும்போது போடும்போது இந்த கோவில் அகற்றணும்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது எதுவுமே நடக்க விடாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதே இடத்துல அப்படியே இருக்கார். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அவர்கிட்ட நானும் ஒரு விஷயத்துக்காக வந்து வேண்டியிருக்கேன். நடக்குதான்னு பார்ப்போம். ஒரு மேலே உள்ள நம்பிக்கையில் நடக்கும்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கையை வெளியே தெளிவுபடுத்தி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.